வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூர் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல இருந்து நம்ம விவோல இருந்து ஒரு பட்ஜெட் போனை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறாங்க. விவோல நமக்கு தெரியும், இப்போ எல்லா பட்ஜெட்லயுமே வந்து போன்ஸ் இருக்கும். ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்பெக்ஸும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு Y21 5G அப்படிங்கிற மொபைல் தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட வந்து விவோ Y21 இருக்கு. லெட்ஸ் அன்பாக்ஸ் விவோ Y21 நம்ம ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு Y சீரிஸ் அப்படினால ஒரு பட்ஜெட் சீரிஸ் போன் அப்படின்ட்டு 6500 mAh பேட்டரி, 44 வாட்ஸ் ஃபிளாஷ் சார்ஜ் கொடுத்திருக்காங்க, 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 1200 நிட்ஸ் ஐ பிரைட்னஸ் ஐ கேர் டிஸ்ப்ளே. அதாவது உங்களுக்கு வெயில்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியா தெரியும், இருட்லயும் வந்து ரொம்ப கிளார் அடிக்காது. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த ரேம் அண்ட் மெமரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6GB 8GB இது மாதிரி நிறைய வேரியன்ட் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது வந்து 4GB வேரியன்ட். 4GB ல இருந்து ஆரம்பிக்குதுங்க. 4GB 6GB 8GB சொல்லிட்டு 3 வேரியன்ட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 128GB மெமரி, மிட் நைட் ப்ளூ. இப்போ இங்க 2 கலர் கொடுத்திருக்காங்க, ஒன்னு டார்க் இன்னொன்னு லைட். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது டார்க் கலர். ஓகே, பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணனே போன் கொடுத்திருக்காங்க. இந்த கவரை எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து காம்ப்ளிமெண்டரி கேஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் சார்ஜர் 44 வாட்ஸ் ஃபிளாஷ் சார்ஜ், நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கு. யூஸ்வலா வந்து 44 வாட்ஸ்னாலும் 80 வாட்ஸ்னாலும் நல்லா வெயிட்டா கொடுத்துருவாங்க, பெருசா கல்லு மாதிரி. இது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. சாம்சங் சார்ஜர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு, பட் ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது சார்ஜிங் கேபிள், ஒரு சைட் சி, இன்னொரு சைட் பாத்தீங்கன்னா USB. அப்புறம் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சைட்ல வச்சிருவோம். முக்கியமான ஐட்டத்தை எடுப்போம், அதுதான் நம்ம போன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. நீங்க ஹெட்போன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க நிறைய ஒயர்ல பின் பண்ற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு இந்த போன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் சி டைப் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க, மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ட்ரே வந்து நம்ம இப்போ எஜெக்ட் பண்ணி பார்ப்போம். சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹைபிரிட் ட்ரே அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் இது. சிம் 1 போடலாம், சிம் 2 போடலாம். சப்போஸ் நீங்க மெமரி கார்டு போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து சிம் 2 போட முடியாது. அது மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. விவோ Y21 5G சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஆன் ஆயிட்டு இருக்கும்போது இதோட ஸ்பெக் நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6.74 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த 6.74 இன்ச்சுங்கிறது வந்து ஒரு சாலிடான சைஸ், கொஞ்சம் பெருசாவே இருக்கும். அப்புறம் IPS LCD டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் மொபைல் அப்படிங்கறனால உங்களுக்கு வந்து இந்த IPS LCD டிஸ்பிளே அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் விவோல வர அந்த LCD டிஸ்பிளே பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். LED டிஸ்பிளேக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா தான் இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ்லாம். இப்போ பாத்தீங்கன்னா போன் இப்படி தான் இருக்கு. ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 6300 6nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. Android 16 வருது. இப்போ Android வெர்ஷன் பார்த்துருவோம். பாத்தீங்கன்னா இங்கே வந்து கிளியரா போட்டிருக்காங்க 128GB 2.4 GHz Dimensity 6300 octa-core ப்ராசஸர். ரேம் வந்து 4GB தான், பட் நீங்க 4GB மெமரியை ரேமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. Android 16 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு லேட்டஸ்டா வரக்கூடிய பேக்கேஜ் அப்படின்னே சொல்லலாம். இந்த செட்டப் ஒரு பட்ஜெட் மொபைல்ல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வந்து இருக்கு. மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4GB RAM 120GB ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த மாடல் தான். அது இல்லாம வந்து உங்களுக்கு 6GB and 8GB அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்கு. இப்போ கேமரா வருவோம். கேமரா வந்து ரொம்ப சிம்பிளா மினிமலிஸ்டிக்கா அழகா ஒரு 2 ரவுண்ட் கொடுத்திருக்காங்க. iPhone 12 எல்லாம் எப்படி ஒரு 2 சர்க்கிள் வருமோ அது மாதிரி தான் இருக்கு. பட் அந்த சர்க்கிளோட சைஸ் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. ஃபிளாஷ் வந்து கிட்டத்தட்ட 2 ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஒரு நார்மல் ஃபிளாஷ், ஒரு ரிங் லைட் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. ஃபிளாஷ் பாத்தீங்கன்னா 2 ஃபிளாஷ் கொடுத்திருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஒரு ஃபிளாஷ் தான். இங்க வந்து ஒரு ரிங் லைட் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்திருக்காங்க. அது எது கொடுத்திருக்காங்கன்னு தெரியல, ஒரு டிசைனுக்காக கொடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதோட கேமராவோட ஸ்பெக் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட் லென்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சிலரி லென்ஸ் தான். உங்களுக்கு வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு இப்போ ஒரு போர்ட்ரேட் மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஏஐல வந்து உங்களுக்கு போர்ட்ரேட்டா காட்டும். அது மாதிரியான ஒரு ஸ்பெக் இருக்கக்கூடிய லென்ஸ் தான். பட் இந்த 50 மெகா பிக்சல் வந்து 1.8 வைட் இருக்கக்கூடிய மெகா பிக்சல். அதனால இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட் கொடுக்கக்கூடிய ஒரு கேமரா. போட்டோஸும் நல்லா இருக்கும், வீடியோஸும் நல்லா இருக்கும். செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சல். ஸோ ஸ்பெக் வைஸ் கேமராலாம் வந்து அவ்வளோ பெருசா இல்லை. இது யாருக்கான ஃபோன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்டரி தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து சார்ஜ் நிற்கணும், நிறைய ஆஃபீஸ் யூஸ்லாம் பண்ணுவீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் கேமரால வந்து எது தேவையோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இப்போ
ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பட்டன் மவுண்டட் கொடுத்துருக்காங்க சைடில். ஆல்ரெடி பார்த்த மாதிரி பேட்டரி 6500 mAh 44 watts வயர்ட் சார்ஜிங் 50% பார்த்தீங்கன்னா 36 minutesல வந்து ஃபுல் ஆயிரும். கலர் பொறுத்த வரைக்கும் மிட் நைட் ப்ளூ, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மிட் நைட் ப்ளூ. இது இல்லாமல் ஷாம்பெயின் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் இருக்குங்க. இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,999 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் உங்களுக்கு வந்து 4GB ஓட பிரைஸ் தான் இது. இப்போ சப்போஸ் 6GB வேணும்னா ஒரு 2000 அதிகமாகும், 20,999 சப்போஸ் 8GB வாங்கினீங்கன்னா இன்னொரு 2000. நம்ம கிங் மொபைல்ஸ்ல எல்லா வேரியண்ட்டுமே இருக்கு, எல்லா கலருமே இருக்கு. நீங்க வந்து போனை யூஸ் பண்ணி பார்த்து பிடிச்சதுக்கப்புறம் வாங்கிட்டு போகலாம். Vivo Y21 பொறுத்த வரைக்கும் இதோட ஹைலைட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் 18,999 ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 20,000 நீங்க வந்து விவோ ஃபோன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல டீசெண்டான ஒரு ஃபோன். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கு அண்ட் இதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கு. ஸோ நீங்க ஆஃபீஸ் யூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கூட சார்ஜ் நிற்கிற மாதிரியான ஒரு ஃபோன் தான் இது. மற்றபடி இப்போ நீங்க கேமரா ஸ்பெக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக பார்க்குறீங்க, எனக்கு வந்து மல்டிமீடியா தான் ரொம்ப முக்கியம், கேமராலாம் வந்து எனக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இதுல வந்து அதுக்குரிய ஸ்பெக்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓவரால் உங்களுக்கு வந்து போனா நிறைய பேருக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து பெரியவங்க இருப்பாங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அண்ட் தென் ஆஃபீஸ் யூசர்ஸ்க்கு வந்து ஃபோன் தேவை. அது மாதிரிக்கெல்லாம் வந்து Y21 5G வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன், 20,000 தரமான ஃபோன் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்மே கிடையாது. அண்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 18,999 அப்படிங்கிறது வந்து இந்த 4GBக்கான பிரைஸ். 6GB போகும்போது 20,999 ஆயிரும். அண்ட் 8GB வரைக்கும் வேரியன்ஸ் இருக்கு. ஃபோனுடைய இந்த ப்ராசஸர் 6300 டைமென்சிட்டி ப்ராசஸர், MediaTek டைமென்சிட்டி ப்ராசஸர் கொடுத்துருக்கனால அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதனால தான் உங்களுக்கு 4GB இருந்து 8GB வரைக்கும் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லயுமே Vivo Y21 5G உடைய எல்லா வேரியண்ட்டுமே இருக்கு. நீங்க வந்து எந்த பிரான்ச் வேணாலும் வாக்கின் பண்ணி உங்க பர்ச்சேஸ் வந்து நீங்க பண்ணலாம். அண்ட் நீங்க இந்த போனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறமே நீங்க வாங்கிட்டு போகலாம். டெமோ போன்ஸும் நம்ம கிட்ட இருக்கும். அண்ட் நீங்க கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஆஃபர்ஸும் இருக்கும். உடனே கிங் மொபைல்ஸ்க்கு வந்து உங்களுடைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. இது மாதிரி அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until bye from TK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.